வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. இசைப்புயல் ரஹ்மான் உலகம் அறிந்த தமிழ் இசையமைப்பாளர். அவருக்கு 2 ஆஸ்கார் விருது வாங்கினாரு. உலகத்துல பல நாடுகள்ல அவருடைய இசை பள்ளிகள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. பல்வேறு நாடுகள்ல இருந்து அவர்கிட்ட இசை பயிற்சி கத்துக்கிறாங்க நிறைய பேரும். இப்படியெல்லாம் புகழுக்கு சொந்தக்காரர். இந்தியாவுடைய இசை பெருமையை ஆஸ்கார் லெவலுக்கு உயர்த்திய இசை நாயகன், ஆஸ்கார் நாயகன், இசை புயல் ரஹ்மான். இப்படியெல்லாம் பயங்கரமா பரபரப்பா பேசி கொண்டிருந்த அவர் குறித்ததான ஒரு பரபரப்பு கடந்த 2 நாட்களாக சமூக ஊடகங்கள்ல பல்வேறு கருத்துக்களோடு உலா வந்துட்டு இருந்துச்சு. அதற்கு காரணம் என்னன்னா, அவர் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்கிறார், மனைவி கணவரை பிரிகிறார் அப்படின்னு அறிவித்த உடனே அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அந்த தனிப்பட்ட வாழ்க்கை குறித்துதான எங்களுடைய பிரைவசியை நீங்கள் மரியாதை கொடுங்கள், என் பிரைவசிக்கு நீங்க கண்ணியமாக இதை எங்களை அமைதியாக கடந்து செல்ல விடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தரப்பும் சொல்லிட்டாங்க. ரஹ்மானும் அது சம்பந்தமான ஒரு பதிவை வெளியிட்டு அதோட முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தா, இந்த விவாகரத்தை வேறு வேறு விதமாக வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசுகிற நபர்கள் சமூக வலைதளங்கள்ல தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. கருத்துன்னு சொல்ல முடியாது, அது கேவலம், ஆபாசம். ஏன்னா பேசினவ எல்லாம் எல்லாருக்கும் அறிந்தவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்களே தவிர, அடுத்த வீட்டு குடும்ப கதையை ஏன்டா பேசுறீங்க அப்படின்னு கொஞ்சமும் கூச்ச நாச்சமே இல்லாம வெறும் விளம்பரத்துக்காக, பரபரப்புக்காக, ஆடியன்ஸ்க்கு ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு தெரிஞ்ச தகவல் மாதிரியே பக்கத்திலேயே இவன் நின்று வக்கீல் வேலை பார்த்த மாதிரியும், பக்கத்திலேயே நின்று டார்ச் அடிச்ச மாதிரியும் பல கதைகளை ரொம்ப காலமா பேசிட்டு இருக்காங்க சில பேர். அவர்களுக்கு இன்னைக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி ரஹ்மான் ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காரு. அப்படி பேசியவர்கள்லாம் என்ன பேசினாங்கன்னா, முதல் நாள் அவங்க மனைவி ஒரு பதிவு போட்டாங்க. மறுநாள் ரஹ்மானுடைய இசைக்குழுவில் இருந்த ஒரு பெண் அவரும் கணவரை விவாகரத்து செய்வதாக அறிவிச்ச உடனே இருவரையும் சேர்த்து வச்சு மிக மிக ஆபாசமாக, கொச்சையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா சம்பந்தப்பட்டவர்கள் வெளியில சொன்னாதான் உண்டு. இன்னொரு விஷயம், இது அவருடைய தனிப்பட்ட பிரைவசி, தனிப்பட்ட வாழ்க்கை. அதை நீ போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கோ, அதை நீ பேசுறதுக்கோ யாருக்கும் இங்க ரைட்டே கிடையாது. எவனும் அதிகாரம் கிடையாது. எவனுக்கும் நீ எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்துக்கோ, எத்தனை லட்சம் ஃபாலோவர் கூட வச்சுக்கோ, அதெல்லாம் உனக்கு ரைட் கிடையாது. அதை குறித்து பேசுவதற்கே உனக்கு அனுமதி இல்லாத போது ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயங்களை பேசுறதோடு மட்டும் இல்லாம, ஒரு சிலர் ரொம்ப பயங்கர, இவங்க பெரிய சட்ட நிபுணர் மாதிரி, ஜீவனாம்சம் எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு ரஹ்மானுக்கு சொத்து இருக்கு, இந்த அம்மா பிரிஞ்சுட்டாங்கன்னா எவ்வளவு பணம் கிடைக்கும், அந்த அம்மா எவ்வளவு டிமாண்ட் பண்றாங்க, அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. தம்ப்நெயில் வைக்கிறாங்க, எப்படி 1000 கோடிக்கு மேல் இவங்களுக்கு ஜீவனாம்சம் கிடைக்கும். எவன் கேட்டான், உனக்கு தெரியுமா அப்படின்னு யாருமே கேட்கல. ஏன்னா சம்பந்தப்பட்டவர்கள் அமைதியாக இருந்தாங்க. நமக்கெல்லாம் பயங்கர வருத்தம். நீங்க சினிமா சம்பந்தமா நிறைய சினிமாவை விமர்சிக்கலாம், அந்த கதையை விமர்சிக்கலாம், நடித்தவர்களை, இந்த கேரக்டர் விமர்சிக்கலாம். ஆனால் அவருடைய தனிமனித வாழ்க்கை விமர்சிக்க யாருக்கும் உரிமை கிடையாது. நம்ம கூட நிறைய விஷயங்களை தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சொல்றோம். இப்ப சீமான் குறித்து நிறைய பேசுறோம், விஜய் குறித்து நிறைய பேசுறோம். உடனே அந்த அவருடைய அபிமான ரசிகர்கள், தொண்டர்கள்லாம் பொந்தா வருவாங்க. நீங்க பேசலையான்னு கேட்பாங்க. நம்ம பேசுறது எல்லாம் சினிமா தொடர்பாக, அரசியல் தொடர்பான தனிப்பட்ட கருத்துக்கள் இல்ல, பொது கருத்துக்கள். ஒரு விஜய் குறித்து தனிப்பட்ட தாக்குதல் நம்ம பண்ணதே கிடையாது. சீமான் குறித்து தனிப்பட்ட தாக்குதல் பண்ணதே கிடையாது. விஜயலட்சுமி சீமான கழிவு ஊத்துறான்னு சொல்றதுனால அது தனிப்பட்ட தாக்குதல் ஆயிராது. ஏன்னா கழிவு ஊத்துறது நான் இல்ல, விஜயலட்சுமி. பெங்களூர்ல இருந்து ஒவ்வொரு முறையும் அவங்க இப்ப ரஜினி சந்திப்பு கூட பயங்கர ஆபாசமா, அங்க போய் ஏன்டா நீ போன அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க சொன்னாங்க, நம்ம சொல்றது தனிமனித தாக்குதல் ஆகாது. ஆனா பக்கத்திலே நின்று நம்ம பார்த்த மாதிரியும் விஜயலட்சுமிக்கு சீமானுக்கு என்ன நடந்தது நம்ம சொல்ற ஒரு கதை சொல்லுவாங்க. சில பேர்லாம் இருக்காங்க அந்த மாதிரி கதை சொல்றாள்லாம். அப்படியே பக்கத்து ரூம்ல இல்ல பக்கத்துல கண்ணாடி போட்டு இவங்க பார்த்த மாதிரியும், இன்வெசிபிள் மேனா அந்த ரூமுக்குள்ள இருந்த மாதிரியும், இவங்க கிட்ட கேட்டுதான் அவங்க பேசுற மாதிரியும், தொலைபேசியில 2 பேர் பேசிப்பாங்க. ஆனா அந்த 2 பேர் பேசுற விஷயத்தை இவன் சொல்லுவான். எப்படா தெரியும்னா, தெரியாது. வேற ஆதாரம் கொடுத்தா தெரியாது. ஆனா 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஒண்ணு பேசினவர் சொல்லணும், இல்ல யார்கிட்ட பேசினாரோ அவரு சொல்லணும். இது 2 பேரும் சொல்றது இல்ல. ஆனா 2 பேரும் பிரபலம். இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது இப்படி பல கூட்டம் சும்மா வெட்டி பேச்சு பேசி திரிகிறாங்க. பட் அது ஒரு பக்கம் நமக்கு இருந்துட்டு போகுது. இந்த விஷயத்துல ரஹ்மானுடைய விஷயத்துல ரொம்ப ரொம்ப தெளிவாக யாரெல்லாம் அவரை அவதூறு பரப்பினார்கள், அவருடைய குடும்ப விஷயத்த, தனிப்பட்ட வாழ்க்கைய எப்படி எல்லாம் டேமேஜ் பண்ணி பேசினாங்கன்னு எல்லா வீடியோக்குள்ளயும் அவர்கள் பார்வையிட்டு அவருடைய வழக்கறிஞர் அணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க என்ன தம்ப்நெயில் போட்டாங்க, அதற்கு என்ன கமெண்ட் வந்திருக்கு, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சம்பந்தப்பட்ட வீடியோக்களை 24 மணி நேரத்துக்குள்ள நீக்கலைன்னா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க சொல்ற பிரிவு உட்பிரிவின்படி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஜெயில் கிடைக்குமா.
இந்த மாதிரி வெட்டியா பேசினா எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? ஏதோ பேசுறியா, சினிமா பத்தி பேசுறியா, சினிமா நடிகர்கள் இப்படி வந்து இந்த படத்துல அப்படி பண்றாங்கன்னு பேசுறியா, கிடைக்கிற விஷயத்த ஏதோ ஒண்ணு சொல்றியா, மகிழ்ச்சியான விஷயத்த பேசுறியா, அதெல்லாம் பேசுறது இல்ல. அவன் தனி மனித வாழ்க்கையை பேசுவேன், அவனை பத்தியே பேசுவேன், அவன் டைவர்ஸை பத்தியே பேசுவேன், அவனுக்கு இந்த இவங்களுக்கும் இது இருக்கு, கள்ள உறவு இருக்கு, இதை இவன் பார்த்த மாதிரி இவன் சேர்த்து வச்ச மாதிரி பேசுவேன். இப்படி ஒரு கூட்டம் அலையுது. இந்த கூட்டத்துக்கெல்லாம் ஏஆர் ரஹ்மானுடைய அந்த நோட்டீஸ் வந்து கடுமையான நிச்சயமான எதிர்வினை இருக்கும்னு நாம நம்பலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப காலமாக பூனை யார் மணி கட்டுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. இப்பதான் வந்து விமர்சகர்கள் மீதான ஒரு பிரச்சனையே வருது. நேர்மையா விமர்சனம் பண்றவங்க பத்தி பிரச்சனை கிடையாது, படத்தை விமர்சனம் பண்ற பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இந்த படத்துக்கே போகாத, கையில கிடைச்சா கொன்றுவேன் அப்படின்னு பேசக்கூடியவர்களை ஊக்குவிக்கிற மாதிரி, இல்ல படத்தை குறித்து ரொம்ப கேவலமா பேசி பயங்கரமா ட்ரோல் பண்ற நபர்கள் குறித்து தானே ஒரு விழிப்புணர்வு இப்பதான் திரையுலகத்துல ஏதோ விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தியேட்டர் வாசல்ல நீ வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கடந்த இன்னைக்கெல்லாம் நிறைய பேரை நேத்தெல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. நிறைய தியேட்டர் வாசல்ல மைக்கு பிடிக்க முடியல. அந்த முதல் நாள் எஃப்டிஎஃப்எஸ் சொல்லுவாங்க, அதாவது முதல் காட்சியை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்ற அந்த விஷயத்தை எடுத்துட்டு அவங்க விமர்சனங்களை வந்து பதிவேற்றம் பண்ணுகிறவர்களுக்கு பெரும் சிக்கல் நேற்று நடந்திருக்கு. சென்னை போன்ற பெரிய நகரங்கள் எல்லாம் தியேட்டருக்காரங்களை தியேட்டருக்குள்ள அனுமதிக்கல. அது வந்து உண்மையாக ஏதோ ஒரு முன்னெடுப்புகளை அவங்க பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப பூனைக்கு யாரு மணி கட்டுறது இந்த மாதிரி ஆபாச கருத்து பேசுறவனுக்குன்னா ஏஆர் ரஹ்மான் நான் கட்ட வரேன்னு சொல்லி வந்திருக்காரு. இந்த சட்ட நடவடிக்கை எடுபடுமா அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கு. ஊடகங்கள் பேசுவதற்கு கடிவாளம் போட முடியுமா அப்படின்னா கடிவாளம் போடலாம், யாருக்கு ஒன்னா போடலாம் கடிவாளம். இங்க ஊடகம்னா 2 கொம்பா முளைச்சிருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க பேசுறதுல கண்ணியம் இருக்கணும், நீங்க பேசுறதுல தகவல்கள் சரியா இருக்கணும், அவதூறு இருக்கக்கூடாது, ஆபாசம் இருக்கக்கூடாது, தனி மனித ஒழுக்கத்தை மீறக்கூடாது, இனக்குழுக்கு மோதல் ஏற்படுத்துற மாதிரி பேசக்கூடாது, ஒருவர் குறித்ததான இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி பேசக்கூடாது, நமக்கு தெரிஞ்சு நடந்த மாதிரி பேசக்கூடாது, உண்மைக்கு மாறாக பேச, இப்படி பல கிரைட்டீரியா இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்ப பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா பிரபலம் ஆகணுன்றதுக்காகவே இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்படிதான் ஏஆர் ரஹ்மான் விஷயத்துல தொடர்ந்து ஏஆர் ரஹ்மானை எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமா? இப்ப ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொன்ன உடனே அவரை டேமேஜ் பண்றதுக்கு இவங்க மட்டும் வரலங்க, இன்னொரு கூட்டமும் கிளம்பி வந்துச்சு. அது எந்த கூட்டம்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வேற யாரும் இல்ல, சங்கி. அவர்களுக்கு என்னன்னா நம்ம சங்கின்னு சொல்றதுனால நம்ம வந்து நீங்க என்ன அப்படின்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு என்ன நோக்கம்னா ஏஆர் ரஹ்மானை டேமேஜ் பண்ணோம்னா நமக்கு மகிழ்ச்சி. பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அவரை பார்த்தா ஒழிஞ்சாண்டா, சிக்கிட்டானா தெரியண்டா எனக்கு இப்படி மாட்டுவான்னு சொல்லிட்டு பல பேரும் புலகாயுதம் அடைஞ்சாங்க எக்ஸ் வலைத்தளத்துல. எங்க திரும்பினாலும் ஏஆர் ரஹ்மான ஆபாச அர்ச்சனை தான். அது இல்லாம அந்த வீடியோ பேசின ஆட்கள் ஏதோ இவங்களே நின்று டைவர்ஸ் வாங்கி கொடுத்த மாதிரியும், இவங்களே நின்று அந்த கொடூரங்களை கண்ணால பார்த்த மாதிரியும், அது ஒரு கேட்டகரி ஒருத்தர் இருக்காரு. அவர் வாயை திறந்தா வெறும் பொம்பளை மேட்டர் மட்டும் தான் பேசுவார், நடிகைகள் பத்தி அந்தரங்கம் மட்டும் தான் பேசுவாரு. ஆனா இந்த ஜென்மமும் இப்படி நடமாடிட்டு தான் தெரியுது. இதுக்கெல்லாம் என்ன பொழப்புன்னு தெரியல. அது அந்த மாதிரி நபர்களுக்கு தான் ஏஆர் ரஹ்மான் இப்ப வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்க உரை கொடுத்திருக்காரு. 3 பக்கம் அந்த நோட்டீஸ்ல இந்த சம்பவம் குறித்ததான யாரெல்லாம் பேசியிருக்காங்க எல்லாருக்கும் இதன் மூலமாக ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்ந்தால் இந்த 24 மணி நேரம் கெடு நீடித்தால் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க பேசுறவங்க எல்லாம் இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதுதான், இனிமே பர்சனல் பேசாதீங்க, உங்க பர்சனலுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏஆர் ரஹ்மான் டைவர்ஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் அது தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பத்தி உனக்கு பேசுறதுக்கு என்ன ரைட் இருக்கு? நீ யாரு? உனக்கு யார் அந்த ரைட் கொடுத்தா? ஆனா சில பேர் ரொம்ப தமிழில் நல்ல விதமா வச்சுட்டு உள்ள போனீங்கன்னா வன்மத்தை கட்டியிருக்காங்க பயங்கரமா. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க பின்புலத்துல கூட யார் இருக்கா, அவங்களுக்கு என்னென்ன பஞ்சாயத்து நடந்துச்சு, ஏஆர் ரஹ்மானுக்கு என்ன அவங்களுக்கும் பிரச்சனை, இதையெல்லாம் நம்ம இப்ப பொது வழியில போட்டு பொழந்துடலாம். ஏன்னா இவங்க ரீச் பண்ற இடத்துல ஏஆர் ரஹ்மான் இல்ல, அவர் ஏதோ ஒரு பெரிய உயரத்துல இருக்காரு. உயரத்துல இருக்கிற பிரபலமா இருக்கிற ஆளை கல் அடிச்சாதானே நீங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, காய்ச்ச மரம் கல்லடிப்படும்னு. அதனால ஏஆர் ரஹ்மானை போட்டு போலன்னு புழக்கிறாங்க. அவர் இப்போ தெளிவாக வக்கீல் மூலமாக, வழக்கறிஞர் மூலமாக ஒரு அறிவிப்பானை வெளியிட்டிருக்காரு. 2 ஆண்டுகள் வந்து சிறை கிடைக்கிற மாதிரியான ஒரு சட்டப்பிரிவை மேல நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எடுக்க முடியுமானா நிச்சயமாக எடுக்க முடியும். எடுக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து ஆரம்பம் தான். இது ஒருவேளை இது வந்து நிச்சயமாக செயல்பாட்டுக்கு வந்தா இந்த தனி மனித அவதூறுகள் பரப்புறாங்கல்ல ஊடகத்துல, அதுவும் குறிப்பாக சோசியல் மீடியாங்கிற அதுவும் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல கடுமையான விமர்சனம் பண்ற எல்லாருக்கும் இது வந்து மிகப்பெரிய செருப்படி. இனிமே அவங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதுதான். யாரை பத்தி தப்பா பேசினாலும் ஏஆர் ரஹ்மான் எடுக்கிற முயற்சி சரியாக நடந்தால் அதே முயற்சியை பின்பற்றி பலரும் பேசுவாங்க, பலரும் அந்த முன்னெடுப்புகள் எடுப்பாங்க. அப்ப யாரை பத்தி நீங்க பேச முடியாது.
சிம்பிளா சொல்றது என்னன்னா, காசுக்காக பணத்துக்காக கேவலத்தை செய்யாதீங்க. கேவலத்தை செய்வதற்காகவே நாங்க இப்படிதான் இருப்போம், எங்களுக்கு இதுதான் பழப்பு அப்படின்னா வேற வேலை செய்யலாம். இந்த வேலை செய்யறதை விட இது வந்து ரொம்ப ரொம்ப அருவருப்பின் உச்சம். அதை ஏஆர் ரஹ்மான் பரவாயில்ல, அருவருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் கிளீன் பண்ண வரேன்னு சொல்லி வராரு. ஊடகம் கொஞ்சம் குறிப்பால் உணர்ந்து வேலை செய்யணும். ஊடகம்ன்ற பேர்ல தான் இவங்க எல்லாம் வராங்க. நிச்சயமா தார்மீக அடிப்படையில நியாயமா இருக்கிற ஜேர்னலிஸ்ட் யாருமே இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை பரப்ப மாட்டாங்க, அவதூறா பேச மாட்டாங்க, ஆபாச அர்ச்சனைகள் பண்ண மாட்டாங்க. சும்மா தான் தோன்றித்தனமா உட்கார்ந்துக்கிட்டு காசுக்காக பேசக்கூடிய விலைக்கு விலை போகிறவர்கள் தான் இதெல்லாம் பேசுவாங்க. அவர்களுக்கு தான் ஏஆர் ரஹ்மான் இதன் மூலமாக விஷயம் கொடுத்திருக்காரு. சினிமா திரையுலகமே திரும்பி பார்த்திருக்கு. இப்ப ஏஆர் ரஹ்மான் இந்த நோட்டீஸ் மூலமாக பூனைக்கு யார் மணி கட்டுவான்னு அவர் கட்டிட்டாரு. ஏன்னா ஒரு நாள் முன்னாடிதான் அவங்க மகன் வந்து எங்க அப்பாவை பத்தி அவதூறா பேசாதீங்க, அவதூறு பரப்பாதீங்க, எனக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியும், என் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும்னு அவருடைய மகன் அமீன் வந்து சொல்லியிருந்தார். இப்படியெல்லாம் பல பேரும் அவங்க குடும்பத்துல பேசுகிற விஷயத்தை பொது வழியில ஏன் பேசுறாங்கன்னா, விவாகரத்து ஆனதை பேசலாம், விவாகரத்து பண்ணிட்டாரு அவருன்னு. ஆனால் அந்த விவாகரத்து ஏன் நடந்தது, எதற்காக நடந்ததற்கு காரணம் என்னன்னு நீங்க இட்டுக்கட்டி கதைகள் சொல்றதுதான் இங்க பிரச்சனையுடைய அடிநாதமா இருக்கு. இப்ப அவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருங்க. அந்த நோட்டீஸ் என்ன சொல்லியிருக்கு நோட்டீஸ்ல நான் சொல்றேன். இந்த வீடியோவினுடைய நோக்கம், அவர் நோட்டீஸில் யாரை எச்சரிச்சிருக்கார். நானும் யூடியூப்ல தானே பேசிட்டு இருக்கேன். யூடியூப்ல பேசும்போது கண்ணியமா பேசினா எந்த கவலையும் கிடையாதுங்க. யாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. என் கருத்தை பதிவு பண்றேன். பொதுவெளிக்கு வந்துட்ட பிறகு நிச்சயமாக அந்த கருத்தை பதிவு பண்ண வேண்டியதுதான். இப்ப ஊடகத்துல யார் பேசினாலும் தப்புனா தப்பு தான், ரைட்னா ரைட்டு தான். இப்ப ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு வேளை தவறு இழுத்திருந்தால் அந்த தவறு உறுதிப்படுத்தப்பட்டால் அப்ப அந்த தகவல் இதுதான் அவர் செய்த தவறு, இதனாலதான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் எதுவுமே தெரியாது, யாருக்குமே என்ன நடந்ததுன்னே தெரியாது. எங்களுடைய 29 வருட வாழ்க்கையை நாங்கள் 30வது ஆண்டை நோக்கி எதிர்நோக்கி இருந்தா இது எனக்கு பெரிய ஏமாற்றமும் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லும் போது எவ்வளவு வேதனையா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அதை கூட புரிஞ்சுக்க முடியாம அதற்கு ஒரு இட்டு கட்டி ஒரு கதை, ஒரு கற்பனை வளம், இவனையே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியும், இவருக்கு அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா யாரா நீங்கெல்லாம், வேற வேலையா இல்லையாடா உங்களுக்கு அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? இதைத்தான் அவர் சட்ட ரீதியாக கேட்கறதுக்கு வந்திருக்காரு. இந்த சட்ட ரீதியான நடவடிக்கை 24 மணி நேரம் கொடுத்த கெடு. இந்த கெடுவுக்கு பிறகு யார் யாரெல்லாம் அவங்க போட்ட வீடியோவை எத்தனை பேர் எடுத்துட்டு ஓடுறாங்க, இல்ல பாத்துக்கலாம்டா எது வந்தாலும் எத்தனை பேர் நிக்கிறாங்க, இதில் உறுதியாக ஏஆர் ரஹ்மான் நிற்கிறாரா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு விடை 24 மணி நேரம் கிடைக்கும். அது நடக்குதா, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் அது சம்பந்தமாக அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.